Finished. Finished. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் விசேஷித்த விதமாய் கண்களினாலே உண்டாகிற அந்த இச்சை, விபச்சார எண்ணங்களையும் வேசித்தன அருவருப்பான கிரியைகளை உங்களுக்குள் உருவாக்குகிற இந்த பொல்லாத பிசாசினை துரத்தும்படி நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த எண்ணங்களை உருவாக்குகிற அருவருப்பான காம விவகாரங்களை, காம எண்ணங்களை உருவாக்குகிற இந்த பொல்லாத ஆவிகளை உங்களை விட்டு நீங்கள் விலக்குகிற பொழுது, பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட முடியும். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய கண்கள் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிற இந்த உன்னதமான இந்த தேவ ஆவியானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா, அவர் பெயரே பரிசுத்த ஆவியானவர். He is a holy, 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 holy God. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தத்தை விரும்பும் தேவன். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியும். நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தில் நீங்கள் காண முடியும். ஆனாலும் உங்கள் சரீரத்துக்குள் போராடி கொண்டிருக்கிற இந்த இச்சைகளை விட்டு நீங்கள் விலகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இச்சையை விட்டு நீங்கள் விலகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் அவர் மாற்ற அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத பிசாசின் கிரியையிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஏன் அதிசயங்கள் நடக்க மாட்டேங்குது? ஏன் இன்னும் குடும்பத்தில் போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், சரியான உறவுகள் உங்களுக்குள் இல்லாமல் ஏன் காணப்படுகிறது? குடும்பத்தில் விரிசல்கள், பிள்ளைகளின் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில காணக்கூடிய விரிசல்களுக்கு காரணம் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த விபச்சார எண்ணங்களை, காம விகாரங்களை உண்டு பண்ணுகிற, உங்கள் சரீரத்தில் உண்டு பண்ணுகிற அந்த இச்சையே காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, இந்த கண்களின் இச்சை என்பது மிக பொல்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. கர்த்தர் சொன்னார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த கண்கள் மூலமாக உங்கள் சரீரம் முழுவதும் கெட்டு போகிறது. இந்த கண்கள் மூலமாக உங்கள் அவயங்கள் முழுவதும் கெட்டு போகிறது. உங்கள் சரீரம் கெட்டு போகாதபடி நீங்கள் பாதுகாத்து தேவனுக்கு ஏற்றபடி உங்கள் சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் கண்கள் எப்படிப்பட்ட காரியங்களை அதை உற்று நோக்குகிறது? உங்கள் கண்கள் மூலமாக உண்டாக்குகிற இந்த இச்சையை விட்டு நீங்கள் விலக வேண்டியது அவசியம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த அருவருப்பான இந்த கிரியைகளிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். இந்த நாட்களிலே பிசாசானவன் அதிகமாய் கொண்டு வந்திருப்பது கண்களின் இச்சையே. இன்று நாம் சர்வசாதாரணமாக மொபைல் மூலமாக நாம் அதை பார்க்க முடிகிறது. நம் கரங்களில் இருக்கிற இந்த மொபைல் மூலமாக அருவருப்பானவைகளையும் அசுத்த கிரியைகளையும் நம்மை கெடுக்கும் ஆவிகள் அது மூலமாக செயல்படுகிறதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதற்கு அடிமையாக்குகிறான்.
கண்களால் அதை பார்க்கிற பொழுது அதை பார்த்த வண்ணமாகவே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். தேவனை மறந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் பரிசுத்தத்தை மறந்து போய் விடுகிறோம். அந்த நேரத்தில் நம்மை அவன் அந்த இருளுக்குள் இழுத்து போவதை நம்மை அறியாமலேயே நாம் அதற்குள் போகிறோம். பிரியமானவர்களை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்குள் இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் அதை வெளியே சொல்லுவதில்லை, சொல்ல முடியவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நாம் அதை நம் இருதயத்திலிருந்து உண்மையாய் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்கிறோமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கிறோமா என்பதை அவர் ஆழமாய் உற்று நோக்குகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி போராடுகிறது, ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுகிறது. ஆவி சொல்லுவதை மாம்சம் கேட்க மாட்டேன்கிறது. அது பாவத்தையே செய்ய அது விரும்புகிறது. பிரியமானவர்களே, மாம்சம் உங்கள் ஆவிக்கு விரோதமாக போராடுகிற பொழுது, இந்த தேவ ஆவியானுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்கிற பொழுது, அவ்விடத்தில் உதவி கேட்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, நிச்சயமாகவே இதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மறுரூபப்படுத்துவார். உங்களுக்குள் கிரியை செய்யக்கூடிய இந்த பொல்லாத பிசாசை, இந்த காம விகார, இந்த இச்சையின் ஆவியை அவர் உங்களை விட்டு விலக்குவார். உங்கள் மாம்சத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற இந்த பாவம் என்கிற பிரமாணத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக அழித்து போடுவார். உண்மையாகவே என் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். மீண்டும் மீண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானாகவே அது மாற்ற அது முயற்சி செய்கிறது. ஆனால் நீங்கள் அதை விட்டுக் கொடுக்க முயற்சி செய்கிற பொழுது, தேவனிடத்தில் உதவி கேட்கிற பொழுது, நிச்சயமாகவே இது கிடைக்கும். அதற்காக தான் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். அநேகர் இதிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த காரியங்களில் வெளியே பேச முடியவில்லை. ஆனாலும் தேவ ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த ஜெபம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த காம விகாரத்தின் ஆவிகள், அசுத்த எண்ணங்களையும் இச்சைகளையும் உண்டு பண்ணுகிற பிசாசுகள், அருவருப்பான எண்ணங்களை கொடுத்து தேவ சமூகத்தில் உங்களை அமர விடாதபடிக்கு பாவத்தை செய்ய தூண்டிவிட்டு இந்த இச்சைக்குள் விழுந்த பிற்பாடு உங்களை குற்றவாளியாக, உங்களை குற்றப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, பார் நீ பாவம் செய்து விட்டாய், நீ குற்றம் செய்து விட்டாய், இனி நீ தேவ சமூகத்தில் வந்து நிற்க முடியாது, தேவன் உன்னை நேசிக்க மாட்டார், அவர் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படி அவன் செய்யக்கூடிய தந்திரமான கிரியைகளில் மிக முக்கியமான தந்திரம் இது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் சரீரத்தை பரிசுத்த அவயங்களாக நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமாம். உங்கள் சரீரம் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நான் அவனை கெடுப்பேன். இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தில் ஏன் இந்த பொல்லாத வியாதிகள், இந்த பலவீனங்கள்? இதுவும் ஒரு காரணம். இந்த இச்சைகள் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்கிற பொழுது நிச்சயமாகவே வியாதிகளும் பலவீனங்களும் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இதிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவுனபடினாலே நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறீர்கள்? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உன்னதமான என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை மட்டுமாய் நடத்தினீர், உமக்கு நன்றி. எங்களை கைவிடாது எங்களை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ முறை எங்களை விழத்தள்ளி எங்களை அப்பா உம்மிடத்திலிருந்து பிரிக்கும்படி சொல்லி பாருங்க. என்னை இயேசுவே உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை பிரித்து அந்த இருளுக்குள் இழுத்து செல்ல பிசாசானவன் என் சரீரத்தின் மூலமாக, இந்த இச்சையின் மூலமாக, அருவருப்பான கிரியைகளின் மூலமாக, தவறான உறவுகளை ஏற்படுத்தி இந்த காம விகாரத்தில் எங்களை சிக்க வைத்து தேவனுக்கும் எனக்கும் அப்பா, உமக்கும் எனக்கும் பிரிவினையை உண்டாக்க நினைக்கிறேன். இந்த பொல்லாத ஆவியை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும்
என்னால் அதை விட முடியவில்லை. ஆனால் இந்த நிமிஷம், இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் விடுவிப்பீர். இதிலிருந்து நான் விடுதலையாவேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்கு உதவி செய்யும் தேவ ஆவியானவர், எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிறவர், பொல்லாத சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆனால் எங்கள் விருப்பத்தை நீர் எதிர்பார்க்கிறீர். எங்கள் விருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் இந்த காம இச்சையிலே, இந்த அருவருப்பான கிரியைகளில் நாங்கள் கட்டப்பட்டாலும் எங்கள் இருதயத்தின் விருப்பம் என்ன? அதிலிருந்து விடுதலையாக விரும்புகிறோமா? இல்லை என்று சொன்னால் இந்த பாவத்திற்கே அடிமையாகி, இந்த சிற்றின்பத்திற்கு அடிமையாகி, அதிலே சிக்கி அதோடு அதாக அதன் கிரியைகளின் செயல்பாடுகளுக்கு ஏற்றபடி வணைந்து கொடுத்து அந்த இருளுக்கு நேராக போவதா என்பதை நீர் ஆழமாய் கவனிக்கிறீர். உயர்ந்தவரே, உன்னதமான தேவ ஆவியானவரே, இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து இணைந்து இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கட்டும். போராடுகிற பிசாசுகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. சுவாமி, இந்த ஜெபத்தை அநேக அசுத்த ஆவிகள் கேட்க விரும்பாது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தில நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தின் வல்லமை பிள்ளைகளின் இருதயத்தில் காணக்கூடிய அந்த அருவருப்பான எண்ணங்கள், சிந்தனைகளை உருவாகக்கூடிய இந்த காம விகார கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவ ஆவியானவர் நீர் விடுதலை கொடுக்கும்படி நீர் விரும்புகிறீர் அப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர், வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் நீர். இப்பொழுதே உம்முடைய அசைவாடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. சுவாமி, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது தங்கள் பாவங்களை உணர்ந்து தன் குற்றங்களை அறிக்கை பண்ணி, இயேசுவே, இனி இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்வதில்லை, இந்த அருவருப்பான எண்ணங்கள் வந்தாலும் அதை விட்டு நான் விலக்குகிறேன், அதிலிருந்து என்னை பாதுகாக்க நீரும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தெய்வீக பிரசனம் இப்பொழுது அவர்களை ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு சரீரத்தையும் தொடட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் அப்பா, கழுவட்டும் சுவாமி. பரிசுத்தமுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. அமராஜா, அழைக்கப்பட்ட உங்க நாமத்தை அறிந்திருக்கிற ராஜாவுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. இந்த பாவ பிடியிலிருந்து விடுதலையாகி தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே அவர்களை விட்டு இந்த காம விகார ஆவிகள், இச்சைகளை உண்டு பண்ணுகிற பிசாசுகள், தவறான உறவு முறைகளை ஏற்படுத்துகிற அசுத்த ஆவிகள், கண்களில் உண்டாக்குகிற அந்த இச்சைகள், எல்லா கிரியைகளும், எல்லா பிசாசுகளும், எல்லா அசுத்த ஆவிகளும், அருவருப்பான கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இப்பொழுதே வெளியேறட்டும். பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. இந்த காம விகார ஆவி யாருக்குள் இருந்தாலும் சரி, இதை கேட்கிற பொழுதே இந்த அருவருப்பின் கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரோமர் கழுதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24 27 வரை வாசிக்கிற பொழுது, ஹல்லேலூயா, அநேக ஜனங்கள் தேவனை மறுத்தார்களாம். தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மறுத்தார்கள். இதை விட்டுவிட அவர்களுக்கு இருதயம் இல்லாது போனதாம். ஆக தேவன் அவர்களை இப்படிப்பட்ட காம ஆசைக்கு அவரே ஒப்பு கொடுத்தார். அதாவது பிசாசுக்கு முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது சுவாமி. ஒருவரையும் கைவிடாத என் ஆண்டவர் அப்பா. உம்முடைய விருப்பம் அது அல்ல சுவாமி. பிள்ளைகளை பிசாசின் கையில் விட்டு கொடுப்பது அல்ல. ஆனாலும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நீர் அழைப்பை கொடுக்கிறீர். மறுபடியுமாக நீர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறீர், பலப்படுத்துகிறீர். அவர்கள் பாவங்களை கழுவி மீண்டும் உம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள நீர் வாஞ்சியா இருக்கிறீர் அப்பா. உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். விடுதலையாக வேண்டும். இதிலிருந்து எப்படியாவது நான் விடுதலையாக வேண்டும். தேவனுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், அவரோடு கூட நான் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழுவேன். இயேசுவின் நாமத்துல
இந்த நேரத்திலும் கூட சரீரத்தில் உண்டாகிற அந்த இச்சை, அருவருப்பான எண்ணங்கள் எல்லாம் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகட்டும் அப்பா. இந்த காம விகாரத்துக்கும் இந்த அருவருப்பான இச்சைகளுக்கும் கண்கள் இச்சனைகளுக்கும் அமராஜா விபச்சார வேசித்தன படங்களை, அதாவது போர்னோகிராபி பார்த்து அதற்கு அடிமையா இருக்கிற, அடிமைப்படுத்த வைக்கிற எந்த கிரியைகளும் இப்பொழுது கட்டப்பட்டு போகட்டும். எல்லா பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா. வார்த்தையை கேட்கிற பொழுது அருவருப்பான கிரியைகள் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் கற்பம் தரிக்குமா, பின்பு அது சாபமாக மாறுகிறது. இந்த சாபத்துக்குள்ளாக ராஜாவுடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ள கூடாது சுவாமி. பாவமானது அது கற்பம் தரிக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஆசையினாலே இதில் இழுக்கப்படுகிறார்களாம், சிக்குண்டு போகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இந்த ஆசையானது, இந்த இச்சையானது அது கருவுறுகிறது, அது பாவத்தை பிறக்க செய்கிறது. இந்த பாவ ஆசை ஒவ்வொரு மனுஷனுடைய மனதிலிருந்து, இருதயத்திலிருந்து அது உண்டாகிறது. இந்த காம விகார எண்ணங்கள் அந்த இருதயத்தில் உண்டாகிறது. அந்த இருதயத்தை அது மாசுபடுத்துகிறது, கெட்டு போக பண்ணுகிறது. இந்த காம விகாரம் என்கிற ஆவி தேவன் குடியிருக்கும் அந்த இருதயத்துல இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர் என்று சொல்லக்கூடிய அந்த இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த இடத்தில் தானே இந்த அருவருப்பான ஆவிகளும் போய் அமருகிற பொழுது தேவ பிரசனம் குந்தி போகிறது. நாம் எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அவைகள் நம்மை ஆளுகை செய்கின்றன. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இயேசுவே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீரப்பா. இப்பொழுதே வல்லமையுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இறங்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அமராஜா கண்களினாலே உண்டாகிற அந்த இச்சைகள், இந்த இச்சையை உண்டாக்குகிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டுகிறேன். நீதிமொழிகள் 6:25 சொல்லுகிறது, நீ அவளுடைய அழகினாலே உன் இருதயத்தில் அவளுக்கு ஆசைப்படாதே. பிரியமானவர்களே, காம ஆசை என்பது பார்வை மூலமாக வருகிறது என்பதுதான் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா, பிள்ளைகளின் கண்களில் உண்டாகிற அந்த இச்சையின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே வெளியேறட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காம ஆவிகள், விபச்சார ஆசையை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள் இந்த போனோகிராபியை பார்க்க வைத்து அருவருப்பான கிரியைகளை பிள்ளைகளின் சரீரத்திலே உண்டாக்கி சரீரத்தில் குடியிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படி, வேதனைப்படுத்தும்படி கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது விடுதலை உண்டாகட்டும். சரீரத்திலே ஊறுகிற காம விகார சர்ப்பத்தின் ஆவிகள், ஊறுகிற இந்த பிசாசுகள் முற்றிலுமாக விலகி போகட்டும். எஸ்டர்டே, ஹல்லேலூயா. வலு சர்ப்பத்தின் பிசாசுகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. இந்த காம இச்சையை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும். இந்த கடைசி நாட்களில் வேதம் சொன்னது, அருவருப்பான கிரியைகள் வெளிப்படும், அன்பு தணிந்து போகும். எஸ்டர்டே, ஆணோட ஆண் அவலட்சணமான காரியங்களை அவர்கள் செய்வார்களாம், பெண்ணோட பெண் அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். என் தேவன் உண்டாக்கின அந்த உறவு முறைகளையே மாற்றும்படிக்கு அநேக தந்திரமுள்ள பிசாசுகள் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும்படி, காயப்படுத்தும்படி எழும்புகிற அநேக ஆவிகள் இந்த கடைசி நாட்களில் உலாவும். இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளில் உடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த காம விகாரத்தின் உச்சம் அவர்களை தவறான பாதைக்குள் கொண்டு செல்லுகிறது. அருவருப்பான கிரியைகளை செய்யும்படி அது தூண்டுகிறது. இயேசுவின் நாமத்தில் அமராஜேசப்பா, பிள்ளைகளின் கண்கள் மூலமாக வெளிப்படுகிற இந்த காம விகார ஆவிகள் பிள்ளைகளை அசுவே இந்த போனோகிராபி மூலமாக அடிமைப்படுத்தி விபச்சார எண்ணங்களை உண்டு பண்ணி அதன் வழியாக சரியத்துக்குள் நுழைந்து அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லாதபடிக்கு, பொருளாதாரத்திலே போராட்டங்களை கொண்டு வரக்கூடிய, குடும்பங்களிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற, தன் வாழ்க்கையில் ஒரு விரக்தியை கொண்டு வந்து நான் வாழ்வதை காட்டிலும் மரித்தால் நலம் என்று சொல்லக்கூடிய
எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இதை கேட்கிற பொழுது பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்படிப்பட்ட காம விகார ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு முழுவதுமாக வெளியேறிய இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட பிசாசே, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே உன் சரீரத்துக்குள் காணக்கூடிய இந்த அருவருப்பான கிரியைகள் வெளியேறும். இந்த அசுத்த ஆவிகள் வெளியேறும். உன்னை கெடுக்கிற பிசாசுகள் உன் சிந்தையை கெடுத்து, உன் எண்ணங்களை கெடுத்து, ஹல்லேலூயா, அருவருப்பான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகள் உன்னை விட்டு வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எந்த ஒரு ஆண் மகனை கண்டாலும் இவரோடு கூட நாம் சேர்ந்திருந்தால் நல்லா இருக்குமே என்கிற அருவருப்பான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகள். ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது இந்த பெண்ணோடு கூட நாம் சயனித்திருந்தால் அருமையா இருக்குமே என்கிற அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகள். இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் அவயம் முழுவதையும் ஆளுகை செய்யும் ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கலாம், விசுவாசித்திருக்கலாம், நம்பி இருக்கலாம். ஆனாலும் இந்த பாவத்தில் சிக்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நிமிஷமே அறிக்கையிடுங்கள். முழுவதுமாக விட்டு விடுவேன் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை கேளுங்கள். உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால் முடிந்தவரை இந்த பாவத்தை விட்டு நீங்கள் விலக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த உன்னதரை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் உமக்கே, என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் உமக்கே சொந்தமாப்பா. உடைய இரத்தம் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், என்னை நீதிமானாய் மாற்றும் அப்பா. இப்பொழுதும் எனக்குள் கிரியை செய்யக்கூடிய இந்த அருவருப்பான ஆவிகள் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும் சுவாமி. உமக்கென்று உத்தமம் உள்ள உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். என்னை மீட்கும்படி நீர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி நீர் மரித்தீரப்பா. என்னை மீட்கும்படிக்கு, என்னை ரட்சிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, இந்த பாவ சரீரம் மரித்து அமராஜா இயேசப்பா உமக்கென்று வாழும்படிக்கு நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், மரித்தோரிடத்தில் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். என்னை மீட்கும்படிக்கு, என்னை ரட்சிக்கும்படிக்கு, எனக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, என் மேல் பாவங்களை, அதன் மூலமாக சாபங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் பிடியிலிருந்து என்னை முழுவதுமாக விடுதலையாக்கும்படிக்கு நீர் சிலுவையிலே எனக்காக பலியானீர், மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தீர். இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் நீர் அமர்ந்து இருக்கிறீர். எனக்காக பரிந்து பேசுகிறீர் அப்பா. இப்பொழுதும் நீர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். என்னை இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து முழுவதுமாய் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து உண்மையாய் உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் உள்ளான இருதயத்திலிருந்து மனம் கசந்து அழுது என் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது என் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தை இப்பொழுதே சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாகவே உங்களுக்கு என் ஆண்டவர் விடுதலையை கட்டவிழ்ப்பார். இந்த நிமிஷத்திலே உங்கள் சரீரத்திலிருந்து அசுத்த ஆவிகள் விலகி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்குள் இருந்து ஊறுகிற அந்த சர்ப்பங்கள், அசுத்த எண்ணங்களை உண்டு பண்ணுகிற அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய இந்த பிசாசுகள் உங்களுடைய அந்த மர்ம உறுப்புகளில் இருந்தது வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அருவருப்பான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களில் இருந்தது வெளியேறும். இயேசுவின் நாமத்தினால் அத்தனை பிசாசுகளை நான் வெளியேற்றுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்தையும் ஆளுகை செய்கிற அருவருப்பான அசுத்த ஆவிகள் ஒவ்வொன்றும் வெளியேறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை கைவிடாதவர், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர், மறுபடியும் எங்களை கட்டுகிறவர் அப்பா. நீர் ஒருபோதும் பிசாசின் கையில் நீர் ஒப்புக் கொடுக்க மாட்டீரப்பா. சுவாமி, உண்மையாய் விடுதலை வேண்டும் என்று சொல்லி உன்னதரே உம்மை நோக்கி பார்க்கிற, கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது ராஜா, ஒவ்வொரு சரீரத்தை ஆளுகை செய்கிற அத்தனை அசுத்த ஆவிகளும் வெளியேறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். காம விகார ஆவியே, அருவருப்பான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசே,
இச்சையை உண்டு பண்ணுகிற பிசாசே, சரீரத்துக்குள் மறைந்திருக்கிற அசுத்தாவியே, அத்தனை உறுப்புகளிலும் இருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போவது என்ன, ஆராதனை ஏறெடுப்பது என்ன, ஜெபிப்பது என்ன, வேதம் வாசிப்பது என்ன, எல்லாம் செய்தும் கடைசியாக இந்த ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கிறான் பிசாசு. அவன் தந்திரம் உள்ளவன், அவன் தந்திரம் உள்ளவன். நாம் நினைக்கிறபடி தந்திரம் அல்ல. அவன் பொல்லாதவன், அவன் பொல்லாதவன். அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது என் தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்துக்குள் இருந்து அவர் அழித்துக் கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தோடு உண்மையாய் அவரை நோக்கி பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் இயேசுவே, எனக்காகத்தானே நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். அந்த சரீர இச்சைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக உங்க சரீரத்திலே நீர் வேதனைகளை ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய சரீரம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது எனக்காக, என்னை விடுதலையாக்கும்படிக்கு, என்னை விடுதலையாக்கும்படிக்கு. இப்பொழுதே நான் விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி பாருங்க. என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு பூரண விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் தொடுதல், அந்த பரிசுத்த தொடுதல் உங்கள் மேல் உண்டாகட்டும். பரிசுத்தமுள்ள என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவாராக. இதை கேட்கிற பொழுதே என் தேவனுடைய கரம், அதாவது பரிசுத்தமுள்ள கரம், அது அந்த பரிசுத்தமுள்ள கரம் உங்கள் மேல் வந்து வைக்கப்படுகிற பொழுது உங்கள் சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். அந்த பரிசுத்த அக்கினி உங்க மேல ஊற்றப்படட்டும். என் தேவ அக்கினி உங்களை கழுவட்டும். ரீபா கரதலபா ஷிவலவரா கலதிமா கரதியான் சொன்னது வெளிபிரியா சேரி. அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமானவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. என் தேவ ஆவியானவர் விடுதலை நீர் கொடுப்பீரப்பா. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். எந்தெந்த பாவத்துக்குள்ள, எந்தெந்த விபச்சார பாவத்துக்குள்ள பிசாசானவன் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறானோ, எஸ்டர்டே அத்தனை கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அந்த அடி வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாத வலு சர்ப்பங்கள், அருவருப்பான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகள், இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற அருவருப்பின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவியே, பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு போ என்று நான் கட்டளையிடுகிறேன். போ என்று நான் கட்டளையிடுகிறேன். போ என்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தை விட்டு வெளியேறு. பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறு. இப்பொழுதே வெளியேறு. இப்பொழுதே வெளியே. Out the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை கசடுகளும் வெளியேறட்டும். அத்தனை அருவருப்புகளும் வெளியேறட்டும். இனி பிள்ளைகளுடைய சிந்தனை மாறட்டும். எங்கள் சிந்தையை கவர்ந்தவர் என் இயேசு. சொல்லி பாருங்க. இயேசுவே, என் சிந்தையை கவர்ந்தவர் நீங்க சுவாமி. என் சரீரம் இந்த பாவ இச்சைக்கு அல்ல. இந்த சரீரம் என்னை படைத்த என் தேவனுக்கு, அவருக்கே சொந்தம், படைத்தவருக்கே சொந்தம். ஏசப்பா, எந்த நோக்கத்திற்காக என்னை நீர் படைத்தீரோ, உருவாக்கினீரோ, உண்டாக்கினீரோ, தாயின் கருவில் என்னை முன் குறித்தீரோ, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை அறிந்தீரோ, என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. உமக்காக எடுத்து பயன்படுத்தும். இந்த பிசாசை நான் வெட்கப்படுத்தும்படி, இதுவரை என்னை அடிமைப்படுத்தின இந்த பிசாசுகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என் பலவீனத்தில் பலன் தரும் என் ஆண்டவர் அப்பா. நீங்க, நான் பலவீனன் தான், நான் நீதிமான் அல்ல. வேதம் சொல்லுகிறது ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார். இந்த பாவமானது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொள்ளுகிறதாம். ஒரு மனிதன், ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செய்த பாவம். ஆனாலும் இதிலிருந்து பூரணமாய் விடுதலையாகும்படிக்கு எங்களுக்காக இரண்டாம் ஆதாமாக வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே பரிபூர்ண விடுதலையை கொடுப்பார். நான் நம்புகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கி பார்த்து, உங்கள் சரீரங்களை, உங்கள் கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை விரித்து, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும்,
என்னை விடுதலையாக்கும். நான் உம்முடையவள், நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். என் மணவாளன் நீர் மாத்திரமே. என் மணவாளன் இயேசுவே, நீர் என் மணவாளன். என்னை அதிகமாய் நேசிக்கிறவர், உண்மையாய் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மணவாளன் மணவாட்டியை நேசிப்பது போல நீர் எங்களை நேசிக்கிறீர். உம்முடைய உண்மையான அன்புக்கு நாங்கள் அடிமையாகட்டும். அந்த அன்பில் உருவாகிற அந்த உறவு அது உன்னதமான உறவாக இருக்கும். இயேசுவே, எங்களை நீர் நேசிக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன். இதிலிருந்து என்னை முழுவதுமாக இந்த காம இச்சையிலிருந்து, மாம்ச இச்சையிலிருந்து, அருவருப்பான எண்ணத்திலிருந்து என்னை முழுவதுமாக நீர் விடுதலையாக்குவீர். இப்பொழுதும் விடுதலையாக்கினீர். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. என்னை முழுவதுமாக உமக்கே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும் சொல்லி பாருங்கள். இதை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கிறிஸ்து இயேசுவுக்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். உங்கள் கணவரை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் மனைவியை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். யாரெல்லாம் இதற்கு அடிமையா இருக்கிறார்களோ இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து பாருங்கள். என் தேவன் நிச்சயமாய் விடுதலையாக்குவார். உங்கள் குடும்பத்தை மீட்டெடுப்பார். பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்ப்பார். நிச்சயமாகவே பிசாசுகள் வெக்கப்பட்டு போகும். உன்னதராகிய அந்த உன்னதமான தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்கள். உலக அன்பு மாயை எல்லாம் மறைந்து போகக்கூடாது. சரீர இச்சைகள் கொஞ்ச நேரம், பின்பு அது உங்களை தூக்கப்படுத்தும், வேதனைப்படுத்தும், உங்களை குற்றப்படுத்துகிறது, உங்களை வேதனைப்படுத்தி தேவ சமூகத்திலிருந்து உங்களை பிரிக்கிறது. இது அல்ல உண்மையான அன்பு. உண்மையான அன்பு உன்னதரை நோக்கி பாருங்கள். அந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ ஆவியானோடு இசைந்திருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை நேசித்தால் அவன் என் கற்பனையை கை கொள்ளுவான் என்று இயேசு சொன்னார். அவன் கற்பனையை கை கொள்ளுகிற பொழுது பிதாவானவர் அவனிடத்தில் அன்பாய் இருப்பார். இப்பொழுது நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். உங்களுக்குள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார்கள். நிச்சயமாகவே அந்த உன்னதரை அனுபவிங்கள். அந்த உன்னதமான தேவனை ருசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ருசித்து பாருங்கள். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து உண்மையா ஜெபிக்கிறீர்களோ விடுதலை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் சரீரத்திலிருந்து இந்த இச்சையின் ஆவிகள், காம விகார ஆவிகள், அருவருப்பான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள், தவறான உறவுகளை ஏற்படுத்த நினைக்கிற, உங்களை தூண்டுகிற அத்தனை ஆவிகளும் உங்களை விட்டு விலகினது என்பதை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். கேட்கிற உங்களை என் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அளவில்லாத தம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவான சந்தோஷத்தினாலும் என் தேவ கிருபை உங்களை வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும், ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.